சூலூர் வந்து நெசவு அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய ஏர் பேஸ் ரொம்ப முக்கியமானது. அதை ஒட்டிய ஒரு வளர்ச்சி என்பதும் இந்த பகுதியில் பார்க்க முடியுது. இன்னொன்று விண்டு மில் சார்ந்த சிக்கல்கள். இப்போ இதில் நிறைய போராட்டங்கள், இந்த சிப்காட் சம்மந்தமாக போராட்டம் நடந்ததெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். இந்த தேர்தல் உடனடி பிரச்சனையாக இதை தீர்ப்போம் அப்படின்னு சூலூர் பகுதிக்கு நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முதல் வாக்குறுதி அல்லது முதல் 2-3 வாக்குறுதி என்னவாக இருக்கு? இந்த பகுதியில் வந்துங்க, நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18,000 குடும்பங்களை நேரடியாக சந்தித்தேன். இந்த 18,000 குடும்பங்களுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நிறைய இடங்களில் தூய குடிநீர் கிடைப்பதில்லை. அது உப்பு தண்ணி வருதுங்கிறாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, ஒரே பைப் லைனில் உப்பு தண்ணி வரும், அப்புறம் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி வரும். அதுவே ஒரு பெரிய கொடுமை. அதுக்கு ஒரு தனியாக பைப் லைன் போட முடியல. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஊராட்சிகளும் பேரூராட்சிகளும் செய்ய வேண்டியவை. இந்த ஊராட்சிகள் கடந்த 5 ஆண்டுகளாக செயல்படாத மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி ஒரு நிறைய பேரூராட்சிகள், குறிப்பாக ஒரு இடத்துல சொல்கிறேன், இருகூருங்கிற ஒரு பேரூராட்சி. நீங்கள் சொல்கிற மாதிரி நெசவு தொழில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்கள் வாழ்கிறாங்க. அந்த மக்களுக்கு சூயஸ் கால்வாய், சூயஸ் திட்டத்தின் கீழ் ஒரு குடிநீர் தரேன்னு சொல்லிட்டு 5 அடிக்கு ஒரு பள்ளம், 10 அடிக்கு ஒரு வேகத்தடைன்னு போட்டு, ஒரு மருத்துவ ஆராய்ச்சியில் தான் சொல்கிறேன், தினமும் அவர்கள் குழிகளிலும் குண்டுகளிலும் வண்டியில் போகிறாங்க வாகனத்தில். அதனால் அவர்களுக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை நாங்கள் உடனடியாக தீர்க்க முன்னெடுப்போம். ஸோ தண்ணி பிரச்சனை, அதற்கு என்னென்னா, இவங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்துங்க 2005 எடுத்த கணக்கெடுப்புப்படி 17,000 குடிமக்கள் அங்கே வசிக்கிறாங்க. இன்றைக்கி 38,000 பேர் வசிக்கிறாங்க. ஆனால் 2005 என்ன கொடுத்தாங்களோ அதையே தண்ணி தான் இன்றைக்கி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு கேட்டால், அந்த தண்ணி எல்லாம் புதிதாக வரக்கூடிய வணிக வளாகங்கள், இல்லை இந்த குடியிருப்புகளுக்கெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ், கார்பரேட் வருது இல்லையா, அங்கே மாற்றி விடுறாங்க. ஸோ இதெல்லாம் தடுக்கப்பட்டு புதிய திட்டங்களும் தீட்டப்படும். ஏன்னா இப்போ நொய்யலாறுலேருந்து தண்ணி எடுக்கணும். சூலூர் இருக்கிறதுக்கு விவசாய பூமி, அங்கே இல்லாத தண்ணீர் நீர்நிலைகள், ஏரிகள், குளங்கள் இல்லாதது வேற எங்கே இருக்குது? அப்படி இருக்கும் பொழுது சூலூரில் வந்து மெயினாக நாங்கள் பண்ண வேண்டியது, சின்ன சின்ன குட்டைகளை முதலில் தூர்வார வேண்டும். அதை செய்வோம். அப்படி தூர்வாரி நீரை செறிவூற்றி மக்களுக்கு தேவையான நீர் தேவையை முதலில் பூர்த்தி செய்வோம். சூலூரில் இன்னொரு பெக்யூலரான இஷ்யூ நான் பார்த்தது என்ன அப்படின்னா, புலம்பெயர் தொழிலாளர்கள் கோவை பகுதியில் வேலை பார்க்குற பலருக்கும் செட்டில்மெண்ட்ஸ் அங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட சூலூரோட பார்டரில் ஆரம்பித்து இந்த பக்கம் அஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்கிற சினியம்பாளையம் வரைக்குமே அங்கங்கே இருக்காங்க. அவர்களுக்கு வாக்கு கிடையாது, ஆனால் அவர்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய பெரும் முழக்கம் என்பது தமிழருக்கான வேலை இங்கே இருக்கணும் அப்படின்ற. இந்த தருணத்தில் ஒருவேளை நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த பகுதி மக்கள் அங்கே செட்டில் ஆகிருக்கக்கூடிய வடமாநில தொழிலாளருடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுவீங்களா? ரொம்ப அருமையான கேள்வி. அண்ணன்கிட்டையும் நிறைய பேர் இதை கேட்டிருப்பாங்க. எங்களுடைய கொள்கையில் இதில் என்ன தெரியுங்களா, வந்தாரை வாழ வைப்போம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு தமிழன் தான் தலைமை பொறுப்பில் ஆள வேண்டும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இதை சொல்லிவிட்டு யார் வந்தவங்களையும் நாங்கள் தடுத்து போங்கன்னு சொல்ல மாட்டோம், சொல்லலை இது வரைக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே தான் நம்மளுடைய மாணவர்கள் தெளிவாக செயல்படணும். எல்லா தொழில் முனைவோர்கள்கிட்டையும் போய் பேசும்போது, நம்ம ஊர் பசங்க யாரும் வேலை செய்கிறதில்லப்பா, என்ன பண்ணுறது, தொழில் முடங்கிடுவேன். அப்போது வேறு யாராவது வேலை தேடி வந்தால் கொடுத்து தான் ஆகணும். அது நியாயமானதுங்க. ஆனால் அவர்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும். யார் உள்ளே வர்றாங்க, அவங்க முகவரி என்ன, இருந்த முகவரி என்ன, இப்போ தற்காலிகமாக தங்குறாங்களா, குடும்பத்தோடு வந்திருக்காங்களா, அவங்களுக்கான சரியான எலக்ட்ரானிக் பதிவு செஞ்சு அவர்களை முறைப்படுத்தணும். யாரையும் வர தடுக்கிறதுக்கு நமக்கு உரிமையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி அதை செய்யவும் செய்யாது. ஆனால் நாங்கள் உறுதியாக இருப்பது என்னவென்றால், இந்த நம்மளுடைய செல்வங்கள், வாய்ப்புகள் எல்லாம் பிறர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம மாணவர்கள் இன்வால்வ் ஆகாததும் ஒரு காரணம். அதை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம மாணவர்களுக்கு தேவையான அந்த பயிற்சிகள் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் நாங்கள் முன்வைக்கிற தற்சார்பு பொருளாதாரத்தில் இப்போ கிராஜுவேட் ஆன அவங்கவுங்க தொழில், பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, எந்த மேஜராக இருந்தாலும் அவங்க வந்து இந்த தொழில்களில் சேர முடியும், பணி செய்ய முடியும். நம்ம மாணவர்கள் இப்போ முன்னாடி பேசணும் கூட சொன்னாங்க, கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு வெளியே போயிடுறாங்க, ஒரு தொழில் முனைவர் சொன்னார். அது கிட்டத்தட்ட உண்மைதான். அவங்களை இங்கேயே தேக்கி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த அரசாங்கங்கள் செய்யலை. எங்களுடைய முன்னெடுப்பு அதுவாகத்தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம பாப்புலேஷன் இங்கேயே இருக்கும்போது நமக்கு வேலைக்கு இங்கேயே இருப்பாங்க. அப்போ எல்லாரும் இங்கே வந்து இங்கே அவங்க வெளிநாட்டில் வடநாட்டிலேருந்து வந்தால் கூட வேலை இருந்தால் தானே வர முடியும். அதை மாதிரி தான் இன்னொரு விமர்சனம் நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கப்படுது. மேலோட்டமாக இருக்குது, அது ஆழமான அர்த்தம் இருக்குது. ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை அப்படின்னு அது ஒற்றை வரியிலையும் அதை சுருக்கிற முடியும், ஆழமாகவும் பேச முடியும். நீங்கள் ஒரு விஞ்ஞானி அப்படிங்கிற அடிப்படையில் அதோடைய ஃபீசிபிலிட்டி, கல யதார்த்தத்தை சொல்ல முடியுமா? இது வந்துங்க அரசியலுக்காக, அதுவும் இந்த யூடியூபர்ஸ் வச்சு நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து ஒரு போகிற போக்கில் 19 ஆடு மேய்க்கிறதுக்கு ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் யாரையும் பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி படித்த யாரையும் வந்து ஆடு மேய் என்று சொல்லவில்லை. அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறேன், நான் அதை பதிவு பண்ணுறேன். யாரெல்லாம் இப்போ ஆடு மேய்க்காத நம்ம ஊரில் இல்லையா,
நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் கிராமங்களில் ஆடு மேய்க்கலையா? எத்தனையோ பேர் மேய்ச்சிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து விவசாய பணிகள் செய்ய போயிட்டு இருக்காங்க. நானும் ஒரு விவசாயி தான். என்னுடைய விவசாய பகுதியிலும் நிறைய பேர் வேலை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் என்பது இன்னைக்கு கூலிக்கு போனதான் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 நாள் வேலையை பற்றி பேசினாங்க. 100 நாள் வேலை கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அவங்களே நாங்கள் வந்து அரசு ஊழியர்களாக்கும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்காவது அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும். அதில் ஒன்று தான் இந்த ஆடு மாடு வளர்ப்பு. ஆடு மாடு வளர்ப்புங்கிறது வந்து நான் எம்பிஏ படிச்சுட்டு போய் ஆடு மாடு வளர்ன்னு சொல்ல. ஆனால் அதே எம்பிஏ படித்தவர் ஆட்டு மாடு பண்ணை ஒரு 1000 ஏக்கரில் ஒரு 100 ஏக்கரில் ஒரு ஆட்டுப்படை அமைக்கணும்னா அவர் அதற்கு முதன்மையாக இருந்து எப்படி செய்யலாம் திட்டமிடல், அதில் அவரை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இறுதியாக என்னோட கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டின் பிற பகுதிகளை விட கோவை பகுதி விவசாயம் அதே சமயம் தொழில் இது ரெண்டும் சேர்ந்த ஒன்று. நிச்சயம். அடுத்த கட்ட 50 ஆண்டுகள் வளர்ச்சியில் முதலிடத்தில் இருப்பது கோவை. அப்போ வளர்ச்சி சூழலியல், வளர்ச்சிக்கான திட்டங்கள் முன்வைக்கப்படுவது, சூழலியலுக்கான சிக்கல்களை தீர்ப்பதுன்னு 2 டேக்லைன் இருக்கு. இது ரெண்டுலையுமே உங்களோட அறிக்கைகளை நான் பார்க்குறேன். ஆனால் சூலூர் தொகுதியை பொறுத்த இன் ஸ்பெசிஃபிக் டு சூலூர் தொகுதி வளர்ச்சியும் விவசாயமும் சேர்ந்து ஒன்றாக நிற்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்ஷன் பிளான் ரொம்ப சுருக்கமாக. வளர்ச்சி என்பதுங்க இப்போ நாங்கள் இருக்கிற வளர்ச்சின்னு சொல்கிறதெல்லாம் வீக்கமாக இருக்குது. எதை வீக்கமானு சொல்கிறோம்? ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி தான் ஜவுளி ஏற்றுமதி வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த தொழிலால் வரக்கூடிய பிரச்சனைகள் பெருசாகிட்டு இருக்கு. அப்போ அது ஒரு வீக்கமாக போய் நம்ம வந்து நோயாளிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். 2 விஷயம். வளர்ச்சி தொழில் ரீதியான விஷயத்தில் எங்கள் சூலூர் பகுதியில் நிறைய நெசவாளிகளுக்கு கூலி பிரச்சனை இருக்குது. 10 ஆண்டுகளாக முத்தரப்பு பேச்சுகள் நடத்தப்பட்டு அந்த பேச்சுகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் செயல்படுத்தப்படவில்லை. நாங்கள் வந்தால் அந்த முடிவுகள் செயல்படுத்தப்படும், கொஞ்சமாவது அவருடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அதனால் தொழில் கொஞ்சம் காப்பாற்றப்படும். அடுத்த கேள்வி, எப்படி நீங்கள் இதை பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பீங்க? இப்போ நான் சொன்னேன், இந்த கழிவுகளால் இந்த நீர் மாசுபாட்டினால அதனால தான் நோய்கள் நிறைய வந்திருக்கு. ஜவுளி சாய தொழிற்சாலை நோய்கள் நிறைய வந்திருக்கு. இதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர் நான் சொல்கிறேன், நம்ம ஊரில் இன்னைக்கு இதை மட்டும் சொல்ல விடுங்க. நம்ம ஊர்லைங்க நம்ம வந்து ஒரு சைனாவையோ பிரிட்டனையோ யூஎஸ்ஏ கம்பேர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 50 ஆண்டுகள் பின்னாடி இருக்கிறோம். 50 ஆண்டுகள் பின்னாடி இருக்கிறது காரணம் என்னென்னா, நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை பெக்கிறோம், வளர்க்குறோம், படி, வேலைக்கு போ, சம்பாரி, இதை தவிர வேறு எதுவும் நம்ம சொல்லிக் கொடுக்கல. அந்த முறை மாற்றப்பட வேண்டும். அதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது, அதில் இப்போ பேச வேண்டாம். அதே நேரத்தில் இப்போது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நாங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு ரத்தத்தில் நீங்கள் அந்தந்த வயதுக்கு ஏற்றவர் 30 வயசு 40 வயசு 50 வயசு இவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ரிவென்டிவ் மெடிசனுங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுக்க போகிறோம். தடுப்பு மருத்துவம். அது என்னன்னா, இப்போ புற்றுநோயாளிகளாகட்டும், இதய நோயாளிகள்லாம் பாருங்கள், ஹார்ட் அட்டாக் 35 40 இல்லைங்களா? இது ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அல்லது 3 ஆண்டுகளுக்கும் வயதை பொறுத்து எம் குடிமக்களுக்கு அரசாங்கமே ஒரு மருத்துவ பரிசோதனையை செய்யும். அந்த மருத்துவ பரிசோதனை முடிவுகளின்படி அந்த நோய் அவர்களுக்கு வரும் முன் தடுக்கப்படும். ஏன்னு கேட்டால், கேன்சர் 4வது ஸ்டேஜில் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. 1வது ஸ்டேஜில் டயக்னோசிஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது பண்ண முடியும். யாரும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும், தன்னுடைய வாழ்க்கைக்கு பணம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்கிற இந்த குடிமக்கள்கிட்ட அவங்களுடைய நலனை பாதுகாக்கிறது இல்லை. செல்ஃப் கேர் இல்லை. செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் நம்ம அதை தான் சொன்னேன், கல்வியை நம்ம தரமாக கொடுத்துட்டோம்னா செல்ஃப் கேருங்கிறது தானாக வந்துடும். இன்னொன்று முடிச்சிடறேன், சாராயத்தை ஒழிக்கணும். சாராயத்தை ஒழிச்சிட்டோம்னா, நாங்கள் வந்தோடனே முதல்ல அதை செய்ய போகிறோம். சாராயத்தை ஒழிச்சிட்டோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், தாய்மார்கள் ரொம்ப நிம்மதியாவாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பிள்ளைகளுக்கு வர வேண்டிய அந்த பணம், சாராயத்துக்கு போகிற பணம் இங்கே வரும். பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு இன்னொருத்தில் நம்ம பேசலாம். ஸோ அதனால் சாராயத்தை ஒழிச்சா 2 பலன் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க சுபிச்சமாக இருப்பாங்க, நலமாக இருப்பாங்க. தாண்டி நாங்கள் பணம்பால் தென்னம்பால் கொள்கை வைத்திருக்கிறோம். அது மதுவல்ல, அது உயிர் சத்துள்ள ஒரு பானம். அவற்றை நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம். அதனால் விவசாயம் பெருகும். இங்கே எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாதிக்கு மேலே தென்னை விவசாயிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பண விவசாயிகள் இருக்கிறார்கள். இவர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப பெருகும். இந்த 2 கட்சிகளும் இதை செய்யாது. ஏனென்றால் அவர்கள்தான் இந்த மது ஆலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ எங்கள் தம்பிகளோ அந்த வேலைகளை செய்ய மாட்டோம். ஆக நாங்கள் வந்தால் இந்த திட்டங்களை கொண்டு வரும்போது தானாகவே அவர்கள் முன்னேறுவார்கள், விவசாயிகள் முன்னேறுவார்கள் என்று உறுதிபட தெரிவிக்கிறேன். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்கள் பேச்சில் கடைசியாக ஒரு வருத்தத்தை பதிவு சொன்னீங்க, ஒரு விளக்கத்தை சொல்லி முடியும்னு நினைக்கிறேன். அந்த 4 செஷனில் உங்களுக்கான இடம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தனித்த இடத்தை நியூஸ் 18 தமிழ்நாடு கொடுத்து தான் உங்கள்கிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். அது புறக்கணிப்பு அல்ல அப்படிங்கிற விளக்கத்தையும் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக கொடுக்குறேன். நிகழ்வு கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. புறக்கணிப்பு இல்லை, அதுக்கு நன்றி. நான் தான் 99 நன்றிகள் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இல்லை, அந்த 100வது நன்றி விளக்கத்தை நான் உங்களுக்கு தரேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.